It gives me great joy to come once again to Mumbai to share God's word. உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை இந்த சாயங்கால வேளையிலே இந்த யூத் கன்வென்ஷன் முதல் நாளிலே கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம். 16 வயதிலிருந்து ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கித்து வருகிறேன். ஆனால் 16 வயதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இப்பொழுது எனக்கு 49 வயது ஆகிறது. ஆங்கிலத்திலே கொடுத்து பழகியிருக்கிறேன். தமிழ் அழைப்பு வந்தாலும் அதை ஏற்ற மறுத்து ஆங்கிலம் மட்டும் ஓரளவுக்கு தெரியும் என்றதுனாலே ஆங்கிலத்திலே பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் நாங்கள் சென்னையிலே சமீப காலத்திலே நாங்கள் மூவ் பண்ண பிறகு ஆண்டவர் பேசினார், ஏன் தமிழ் அழைப்பு நீ அந்த அழைப்பை தேடி போல அந்த அழைப்பு ஒன்றை நோக்கி வருகிறது, தமிழ் அழைப்பை நீ ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான்னா, ஆண்டவரே நான் தமிழில் பேசினா என் மானம் போயிடும் அப்படின்னு சொன்னேன். நான் ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், உன்னுடைய மானம் முக்கியமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டுமான பணி முக்கியமா? இஸ் யோர் reputation important or is the work of building God's kingdom important? And I said, ஆண்டவரே உம்முடைய கிங்டமை பில்ட் பண்ணுறது தான் முக்கியம் ஆண்டவரே. அப்போனா உனக்கு தெரிஞ்ச தமிழில் நீ தைரியமாக பிரசங்கம் பண்ண ஆண்டவர் சொன்னார். ஸோ in obedience to God, I am preaching in Tamil. I will mix it with English, so kindly bear with me. Now for today's message. May 21, 1994, Shushmita Sen made history. May 21, 1994 became a great day in Indian history. Indian வரலாற்றிலே மே 21, 1994 ஒரு மிக முக்கியமான நாள். முதல் முறையாக ஒரு இந்திய பெண்மணி மிஸ் யூனிவர்ஸ் ஆக மாறினார். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம். டிசம்பர் 2004 ஒரு மேஜர் earthquake magnitude of almost 9.3 struck the ocean near India, and there was a great tsunami. December 26, 2004 நம்ம மறக்க முடியாது. மும்பை பட்டணத்தில் நாம இருக்கிற நாம் 26/11/2008 மறக்க முடியாது. அந்த நாளிலே டெரரிஸ்ட் மும்பையிலே லேண்ட் பண்ணி மும்பையிலே இதுவரைக்கும் காணக்கூடாத அளவுக்கு ஒரு சில காரியங்களை செய்தார்கள். 26/11 ஏப்ரல் 2011 வான்கடே ஸ்டேடியத்தில் தோனி 6 அடிச்சு இந்தியா உலக கோப்பையை 2ஆம் தடவை வின் பண்ணது. The first team to win the World Cup at home. That's what India became. 16 December 2012 ஒரு சில்லி வின்டர் நைட்ல ஒரு வாலிப பெண் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது அவளை மிக கேவலமாய் கற்பழித்து அவள் இவென்ச்சுவலா அவளுடைய வாழ்க்கையை பலி கொடுத்தாள். 2 மார்ச் 2014 மலேசியன் ஏர்லைன் MH370 டேக் ஆஃப் பண்ணிச்சு ஏர்போர்ட்ல இருந்து. அப்புறம் அதுக்கு என்ன ஆச்சுன்னு இன்னும் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. அந்த ஃப்ளைட்ல போனவங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை. 8 மார்ச் 2014 கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 22 ஜனவரி 2024 வருவோம். 22 ஜனவரி 2024 அந்த இடத்துல சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் இருந்தார்.
கிரிக்கெட்டர் சச்சின் டெண்டுல்கர் இருந்தார். பிசினஸ் டைக்கூன் முகேஷ் அம்பானி இருந்தார். 7000 பேருக்கு அதிகமா இருந்தாங்க. அனுபம் கேர் இருந்தார், ஆலியா பட் இருந்தாங்க, ராம் சரண் டாலிவுட் ஆக்டர் இருந்தார், ரன்பீர் கபூர் இருந்தார், மாதுரி டிக்ஷித் இருந்தாங்க, கேட்ரினா கைஃப் இருந்தாங்க, ஆயுஷ்மன் குரானா இருந்தார், விக்கி கௌஷல் இருந்தார். அயோத்தியால ஒரு புதிய கோயில் கட்டி இதுவரைக்கும் பார்க்க முடியாத அளவுக்கு 7000 பேருக்கு அதிகமான பிரபலங்கள் வந்து அந்த டெம்பிள் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக டெடிகேட் பண்ணப்பட்டது. அந்த டெடிகேஷன் பிறகு 5 லட்சம் பேர் இந்தியாவிலிருந்து அனைத்து பகுதிகளிலும் வந்து அங்கே வழிபட்டார்கள். ஆனால் இந்த ராத்திரி ஆவியானவர் என்னோடு பேசினதுனால இந்த நாளை நான் நிறைய நாளை பற்றி பேசினேன். இந்த எல்லா நாளோடு மிக முக்கியமான ஒரு நாள் நடக்க போகிறது. அந்த நாளை குறித்து பரிசுத்த வேதாகமம் பேசுகிறது. அந்த நாள் அந்த நாள் தான் என்ன? வாட் இஸ் தட் டே? இட் இஸ் த டே ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு திரும்ப வந்து இந்த உலகத்தை திரும்பவும் நியாயம் தீர்க்கிற நாள். நான் சொன்ன அத்தனை நாட்களும் இன்சிக்னிஃபிகண்டாக மாற்றுகிற அந்த பெருநாள் கர்த்தருடைய நாள். நம்ம புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 20 11 to 15 அந்த நாளை குறித்து வாசிக்கிறோம். உங்களுடைய வேதத்தை திறந்து அந்த பேசேஜை பாருங்க. அந்த பகுதியை நீங்க வாசித்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 20:11-12 வாசித்தீங்கன்னா, அங்க வேதம் சொல்லுகிறது 13ஆம் வசனத்துல, sea gave up its dead that were in it. அதாவது உலகத்திலே வாழ்ந்து மரித்து போனவர்கள் அனைவரும் திரும்ப உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள். அப்புறம் உலகத்திலே ஏற்கனவே உயிரோடு இருக்கிறவர்கள் அவர்களும் இருக்கிறார்கள் ஒரே இடத்துல. So that will make this as the largest crowd that ever gathered. India, Australia 2022 T20 World Cup பார்க்கிறதுக்கு மெல்போர்ன்ல ஒரு 90,000 people இருந்தாங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஆஸ்திரேலியாவில் நடக்கும்போது 90,000 people அந்த மேட்ச். விராட் கோலி 2 6 அடிச்சு இந்தியா அஸ்வின் அவனுடைய திமாக்ல பத்தி எரிந்தியா விட்டு இந்தியாவை வின் பண்ண வச்சாங்க. அந்த மேட்ச்ல 90,000 people பார்த்தாங்க. இந்தியா பாகிஸ்தான் இந்த வேர்ல்ட் கப் 2023 வேர்ல்ட் கப் அகமதாபாத்ல விளையாடும் போது அங்கேயும் ஒரு 90,000 people பார்த்தாங்க. ஃபைனல்ஸையும் அரௌண்ட் 90,000 people பார்த்தாங்க. ஆனா அந்த கிரவுடெல்லாம் ஒரு சிறிய கிரவுடா மாற்றும் ஒரு பெருநாள். All the dead people will be resurrected and all the people alive will be in one place. It will be the place with the maximum crowd in world history. உலக சரித்திரத்திலே இப்படிப்பட்ட ஒரு நாள், இவ்வளவு crowd நிறைந்த நாள் உலக சரித்திரத்திலே காணவில்லை. அப்புறம் அங்க வேதம் சொல்லுகிறது, அந்த கிரேட் ஒயிட் த்ரோன்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து அங்கே அந்த புத்தகம் திறக்கப்படும். அது அந்த புத்தகத்திலே லாம்ப்ஸ் புக் ஆஃப் லைஃப். அந்த புத்தகத்திலே நம்முடைய பேர் இல்லை என்றால், the Bible says they were thrown into the lake of fire. எரிகிற அக்கினியிலே அவர்களை தூக்கி போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அக்கினியில் இருந்து நம்மளை எப்படி தப்புவது? வேதம் சொல்லுகிறது, அது லாம்ப்ஸ் புக் ஆஃப் லைஃப். அது ஆட்டுக்குட்டியானவருடைய புத்தகம். அப்படி என்றால் அந்த ஆட்டுக்குட்டியானவரை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால், நமக்காக இந்த உலகத்திலே வந்து மரித்தாரே
அவரை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால், அவர் இரத்தத்தின் மூலம் நம் பாவம் கழுவப்படுமானால் நாம் அன்று தப்பலாம். அவருக்காய் அவருடைய அன்பிலே நாளும் பகலும் நிலைத்திருப்போம் என்றால் நாம் அன்று தப்புவோம். The great day of the Lord. ஆனால் இன்றைக்கு ரொம்ப குயிக்காக இந்த நாளை குறித்த இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து அந்த நாளை குறித்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலை நாம் படிப்போம். நான் அதற்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனாலே இன்று சாயங்கால வேளையிலே, இன்று ராத்திரி வேளையிலே அவர் நம்மளோடு பேசியிருக்கிறார். Because God loves us, we are even hearing a message like this. அவர் உண்மையாக நம்மளை நேசிக்கிறதுனாலே எச்சரிப்பின் வார்த்தைகளை அவர் நம்மிடத்தில் நேரடியாக கொண்டு வருகிறார். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே ஊழியக்காரர்கள் வேதத்தை புரட்டுகிற காலத்திலே ஆண்டவருடைய அன்பை மற்றும் சொல்லி மக்களை திசை திருப்புற காலத்திலே we have preachers who only preach the love of God and pretend as if the wrath of God doesn't exist. அந்த காலகட்டத்திலே ஆண்டவர் நம்மளை உண்மையாக நேசிக்கிறதுனாலே இப்படிப்பட்ட செய்தியை இந்த முதல் நாள் ராத்திரியிலே நம்மளை கேட்க வைக்கிறார். ஸோ அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நாம் இந்த செய்தியை நாம் கேட்போம். முதலாவது, அந்த டே ஆஃப் த லார்ட்ல என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், த டே ஆஃப் த லார்ட் இஸ் ஷூர். அது கட்டாயம் நடக்கும். அந்த கர்த்தருடைய நாள் ஒருவேளை நடக்கலாம், நடக்காமலும் கூட போலாம், அந்த மாதிரி கிடையாது. கட்டாயம் the day of the Lord is sure to happen. ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகம் 5வது அதிகாரம் 18 நம்ம பார்க்கும்போது, நீங்கள் புக் ஆஃப் ஆமோஸில் உங்கள் பைபிளை திருத்திக் கொள்ளுங்க. அதுலேருந்து ஒரு சில வசனங்கள் நம்ம வாசித்து ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்போம், நாம் கற்போம். ஆமோஸ் 5வது அதிகாரத்தில் ஆமோஸ் ஒரு குட்டி கதையை சொல்கிறான். அந்த குட்டி கதையில் ஒரு மனுஷன் சிங்கத்தை இட்டு விலகி அவன் ஓடுறான். A lion is chasing a man and he is running away from the lion. அப்புறம் திரும்பி பார்க்குறான், அந்த லயனை காணோம். அப்புறம் அவன் திரும்பி பார்க்கும்போது அங்கேருந்து அவனுக்கு கரடி சேஸ் பண்ணுது. So he escaped the lion, he thinks he is safe, and now a bear comes to attack him. திரும்பி பார்க்குறான், கரடியும் காணோம். நம்ம சிங்கத்திலிருந்து தப்பிச்சாச்சு, கரடிட்டு தப்பிச்சாச்சு, இப்போ எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் அவன் இன்னும் கொஞ்ச நேரம் ஓடுறான். அங்கே ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு உள்ள போய் ரொம்ப நேரம் ஓடினால அவன் கையை எடுத்து அந்த வால் மேலே வைக்கிறான். அந்த வாலில் ஒரு கிராக் இருந்துச்சு. அந்த கிராக்ல இருந்து ஒரு பாம்பு அவனை கொத்தி அவன் இறந்து போகிறான். ஆமோஸ் தீர்க்கதரிசி 5வது அதிகாரத்தில் 18, 19, 20 சொன்ன கதை. அவன் என்ன சொல்றான்னா, நீ நினைச்சு கொண்டு இருக்கலாம், இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை சேர்ந்து நமக்காய் சிலுவையிலே மரித்து திரும்பவும் வானத்துக்கு போய் பிதாவானவரோட ரைட் ஹேண்ட்ல உட்கார்ந்து நமக்காய் ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சு ஏறத்தாழ 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் வரலையே, அதனால வராம போயிடுவாரு, ஒருவேளை வருவாரு, ஒருவேளை வராம போயிடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பாவ வாழ்க்கையில வாழலாம், சிற்றின்பத்திலே போகலாம், நாம் போனோகிராஃபி பார்க்கலாம், நம்முடைய குரோதத்தை நம்ம ஹார்ட்ல வைத்துக்கலாம், நம்ம வாழ்க்கையில பெருமை இருக்கலாம், மேட்டிமை இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு மனம் போல நாம் வாழ்வோம் என்றால், வேதம் சொல்லுகிறது, நீ லயன்ட்டு எஸ்கேப் ஆயிருக்கலாம், பேர்ட்டு எஸ்கேப் ஆயிருக்கலாம், ஆனா பாம்பு கொத்தும் நாள், அதாவது கட்டாயம் நடக்கிற அந்த டே ஆஃப் தி லார்ட்
வருகிறது. It is sure to happen. It is sure. 2001 செப்டம்பர் 11th இஸ்லாமிய டெரரிஸ்ட் பிளான் பண்ணி ஒசாமா பின் லாடன் தலைமையில் 2 பிளேனை ஹைஜாக் பண்ணி அமெரிக்காவில் இருக்கிற 2 டால் பில்டிங்ஸ், நியூயார்க்கில் இருக்கிற 2 டால் பில்டிங்ஸ் மேலே அந்த பிளேனை ஹைஜாக் பண்ணி அந்த பில்டிங் மேலே அந்த பிளேனை மோதி அங்கே அமெரிக்காவிலே உலகத்திலே நம்பர் 1 டெரர் அட்டாக்காக மாறினது. அதுக்கப்புறம் காலின் பவல் பேசினார். காலின் பவல் யார்? காலின் பவல் அந்த நாட்களில் அமெரிக்காவுடைய அமித்ஷா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அவர் என்ன சொன்னார்னா, யூ டோன்ட் அட்டாக் அமெரிக்கா லைக் திஸ் அண்ட் கெட் அவே வித் இட். அமெரிக்கா தேசத்தை இப்படி அடிச்சுட்டு நீ தப்பிச்சு ஓட முடியாது, நாங்கள் திரும்பவும் அடிப்போம். கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, ஆனாலும் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஸ்பெஷலி ட்ரெயின்ட் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஒசாமா பின் லாடன் பாகிஸ்தானிலே ஹைடிங்ல இருக்கும்போது அங்கே அந்த காம்பவுண்ட்ல ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி அவன் தன்னுடைய மனைவிகளை பாடி அவங்க பாடிக்கு பின்னாடி ஒளிந்திருக்கும் போது கூட அவனை சுட்டு கொன்று அந்த கடலிலே அவனுடைய பாடியை தூக்கி போட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு கண்ட்ரியுடைய கவர்மெண்ட் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வோம் என்றால், உங்களையும் என்னையும் படைத்த சர்வ அதிகாரியான ஆண்டவர் வேதத்திலே 300 தடவை அவர் எழுதியிருக்கிறார். 300 times the Bible talks about the second coming and several times about the day of judgment. அவர் கட்டாயம் அந்த நாள் நடக்கும். That's the first thing. It's sure. Second, the day of the Lord is shocking. The day of the Lord will be shocking. அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே ஆமோஸ் தீர்க்கதரிசி ஊழியம் செஞ்சான். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்ல நம்ம வாசித்தோம்னா, அங்க மக்கள் ஒரு மிஸ்கால்குலேஷன் பண்றாங்க. என்ன மிஸ்கால்குலேஷன்னா, நோ நத்திங் வில் ஹார்ம் அஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்? அங்க தேவனுடைய ஆலயம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருந்தது. ஆண்டவரே பிளான் கொடுத்து கட்டின தேவனுடைய ஆலயம் அங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி. அதனால அவங்க நினைச்சாங்க எதுவுமே நத்திங் பேட் வில் ஹேப்பன் டு அஸ். வேர்ல்ட் கப் முதல் மேட்ச் 2023 முதல் மேட்ச் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சென்னையில் நடந்துச்சு. ஆஸ்திரேலியா 199 அடிச்சாங்க. இந்தியா ஒரு சமயத்தில் 2 for 3 இருந்துச்சு. ரோஹித் டக், இஷான் டக், ஸ்ரேயஸ் ஐயர் டக், அப்புறம் KL ராகுலும் விராட் கோலியும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு நம்ம நினைக்கிறோம் அந்த மேட்ச் அதை ஃபைனலாக இருந்துருக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறோம். அது வேற கதை, விடுங்க. ஆனால் பார்ட்னர்ஷிப் போட்டு கடைசியில் KL ராகுல் 91ல் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இந்தியாவுக்கு அவருக்கு 9 runs டு ரீச் செஞ்சுரி. எனக்கு ஞாபகம் கரெக்டாக இருக்கணும்னா, ஆனால் இந்தியாவுக்கு 5 runs தான் வின். ஆனால் KL ராகுலுக்கு 9 runs டு ரீச் செஞ்சுரி. ஸோ என்ன பண்ணார் KL ராகுல்? முதல்ல நம்ம ஒரு கேல்குலேஷன் போட்டார். முதல்ல நம்ம ஒரு 4 அடிப்போம், அப்போ இந்தியாவுக்கு ஸ்டில் 1 run டு வின். அப்புறம் 6 அடிப்போம், நம்ம செஞ்சுரியை ரீச் பண்ணலான்னு அந்த பேட் கமின்ஸுடைய பாலை கொஞ்சம் மேலே தூக்கி அடித்தார். ஆனால் KL ராகுல் டைமிங் வாஸ் ஸோ இம்பெக்கபிள். அவருடைய டைமிங் ரொம்ப சரியாக இருந்துச்சு. அந்த பால் 6 போனதுனால முதல் தடவை நான் நிறைய கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருக்கிறேன். 6 அடித்த பிறகு ஏன் தான் இந்த 6 அடிச்சோன்னு அப்படியே அந்த கிரீஸில் உட்காந்துட்டான் KL ராகுல். மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டான். இந்தியா வின் பண்ணுச்சு. இந்தியா வேர்ல்ட் கப் கேம்பெயினை சூப்பரா 2023 ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் KL ராகுலுடைய மிஸ்கால்குலேஷனால 97 நாட் அவுட்ல அவன் இருந்தான். இந்தியா வின் பண்ணுச்சு முதல் மேட்ச் ஆஸ்திரேலியா கூட. இதெல்லாம் இந்த மிஸ்கால்குலேஷனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. KL ராகுலுடைய பர்சனல் மைல்ஸ்டோன் மட்டும்தான் அவனால் ரீச் பண்ண முடியல. ஆனால் நம்முடைய நிறைய பேர் நம்ம மிஸ்கால்குலேஷன் பண்றோம். என்ன மிஸ்கால்குலேஷன் பண்றோம்? நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன். என் தாத்தா ஒரு பாஸ்டர், அவர் ரெவரண்ட். என்னுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் அவர் ஒரு பெரிய பிஷப்பா இருந்தாரு. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால
அந்த டே ஆஃப் த லார்ட்ல நான் தப்பித்துக் கொள்வேன் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்றோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம பைபிளை கேர்ஃபுல்லா படிச்சோம்னா God has children but no grandchildren. யோவான் 1:12 நாம் எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறலாம் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு பேர பிள்ளைகளாகலான்னு எங்கேயுமே பைபிள் இல்லை. ஸோ நம்ம தான் ஆண்டவரோட நேரடி உறவு கொள்ளணும். நம்முடைய ஹெரிட்டேஜுக்காக தேங்க்யூ. என்னுடைய அப்பாவும் மிஷினரி தான், என்னுடைய மாமனாரும் மிஷினரி தான். எங்கள் மாமனார் வந்து ஒரிசாவில் போய் 25 வருஷம் ஒரியா அந்த அந்த நாட்டு மக்களுடைய மொழியை அந்த ஸ்டேட் மக்களுடைய மொழியெல்லாம் கற்றுட்டு அவங்களுக்கு காஸ்பெல்லாம் ப்ரீச் பண்ணார். ஆனாலும் என்னுடைய மகன் டேல் நேத்தன் சென்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் டெல்லியில் படிக்கிறான். அவன் சொல்ல முடியாது எனக்கு ஏன் அந்த டே ஆஃப் த லார்ட்ல எனக்கு வந்து ஆண்டவர் என்ன நரகத்துக்கு அனுப்ப மாட்டார், ஏன்னா என் தாத்தா வந்து பெரிய மிஷினரியா இருந்தா. இல்லை, செல்லுபடி ஆகாது. அவன் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். each one of us, ரோமன்ஸ்ல எழுதியிருக்கு, each one of us will give an account of himself or herself to God. நாம் அனைவரும் ஆண்டவர் முன்னாலே அந்த நாளிலே தனித்தனியாய் நிற்போம். அப்பொழுது அப்பா யாரு, தாத்தா யாரு, நம்ம சர்ச்சில் என்ன நமக்கு பொசிஷன், அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஆனா அதை நம்பிட்டு அந்த நாள் வரைக்கும் நம்ம போனோம்னா it is a day of shock. முதலாவது, it is a day that is sure. Second, it is a day that is shocking. மூன்றாவது, கர்த்தருடைய நாள் swift, ரொம்ப சீக்கிரமா வருது. It is swift. நீங்க ஆமோஸ் 2வது அதிகாரம் 13ல இருந்து 16 நீங்க வாசித்தீங்கன்னா, ஆமோஸ் 2:13-16 மற்றும் மற்ற மைனர் ப்ராஃபிட் புக்ஸ் ஒபதியா 15, செப்பனியா 1:14, யோவேல் 1:15, அப்புறம் ரோமர் 13:11. இத்தனை வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்களில் சாராம்சம் என்னது? The day of the Lord is near. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. It is going to come swiftly. அது ஏன் ஸ்விஃப்டாக வருது அப்படின்னு நம்ம சொல்றோம்? Why do we say the day of the Lord will come swiftly? It's because life is not in our hands. நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில் இல்லை. நான் 2 நாள் முன்னாடி பேப்பர் வாசித்தேன். 2 நாளாக அது ஈவன் ஜஸ்ட் a few hours ago நான் பேப்பர் வாசித்தேன். அந்த ஹெட்லைன், ஹிந்து பேப்பரில் ஹெட்லைன் என்னன்னா, ஃபார்மர் ADMK minister's daughter-in-law dies of burns. M. Purnima, age 30, daughter of former Minister for Higher Education KP Anbalagan of AIA-DMK, succumbed to burns in CMC hospital. ஒரு 30 வயது குடும்ப ஸ்திரீ பர்ன்ஸ்னால CMC மருத்துவமனையில் மரித்து போனாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜனவரி 18 அன்னைக்கு she was lighting a lamp for puja. Her silk saree got fire. The fire was put out, but she sustained 83% burns and she eventually died. என்ன ஒரு சேடான ஒரு நியூஸ். நம்முடைய வாழ்க்கை நம் கையில் இல்லை. நம்முடைய மரணம் எப்போ வேணா வரலாம். அதை தான் பைபிளில் வந்து திரும்ப சொல்லி இருக்குது. யோபு 14:1 சொல்லி இருக்குது, நம்முடைய வாழ்க்கை ஒரு ஃபேடிங் ஃப்ளவர் போல. யாக்கோபு 4:14 பைபிள் சொல்லி இருக்குது, our life is like a fleeting fog. அந்த fog வந்து அந்த பனி வந்து விடிய காலையில் இருக்கும். ஆனால் சூரியன் வந்த பிறகு அந்த பனி எந்த இடத்துல இருந்துச்சோ அது கூட தெரியாது நமக்கு. The mist will be there early in the morning, but then when the sun comes out, the mist goes missing. Our life is like that. We have no guarantee for it. And when we die, because the Bible says in Hebrews 9:27, after death there is no chance of salvation. மரணத்துக்கு பிறகு ரட்சிக்கப்படுவதற்கு தருணம் கிடையாது. நேரடியாய் நியாயத்தீர்ப்பு என்ற எபிரேயர் 9:27 சொன்னதுனால நம்ம மரணம் எப்ப வேணா இருக்கு. அதனால day of the Lord is
swift for us. அது மாத்திரம் இல்ல. Why is the day of the Lord swift? Because Jesus is coming soon. Jesus is coming soon. அவர் சொன்னாரு, நான் திருடனை போல வருவேன் என்று புதிய ஏற்பாட்டில் ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, திரும்ப திரும்ப சொல்லியிருக்குது. இன்ஃபேக்ட் வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் பைபிளில் கடைசி சாப்டர் நம்ம படிச்சோம்னா 7ஆம் வசனம், 12ஆம் வசனம், 20ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 22, Revelation 22ல 3 times when we read Revelation 7, Revelation 12, Revelation 20, 3 times the Bible says the words of Jesus, behold I am coming soon. நான் சீக்கிரமாய் வருகிறேன். பைபிள்ல லாஸ்டா அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ண சத்தியம் என்னது? இயேசு திரும்ப வருகிறார், சீக்கிரமாய் வருகிறார். The last most stressed truth in the Bible. வேதம் திரும்ப திரும்ப கடைசியாக முக்கியத்துவம் படுத்தி சொல்லுகிற சத்தியம் என்னென்றால் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அவர் வருகை முதலாம் தடவை ரட்சகராய் வந்தார். The first time he came as a savior. The second time he comes as a judge. Will we be ready to meet him? It can happen swiftly. It can happen before I finish this message. இந்த செய்தியை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கலாம். கர்த்தருடைய நாளை குறித்து ஆமோஸ் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான்? ஷூர், கட்டாயமாக நடக்கும். It will be a day of shocking. அங்கே வந்து நமக்கு அங்கே சர்ப்ரைசஸ் நிறைய இருக்கும். மூணாவது, சீக்கிரமாய் நடக்கும். It will be swift. நான்காவது, it will be sad. It will be a sad day. ஆமோஸ் தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை சொல்லுது. ஆமோஸ் 5:27, ஆமோஸ் 8:3, ஆமோஸ் 8:9, 10 இந்த 3 பேசேஜஸ் நம்ம படிச்சு பார்த்தோம்னா அது ஒரு sad day. அந்த நாள் மிகுந்த sad day. எதுக்குன்னா அந்த தேவாலயம் இடிக்கப்படும். அந்த ராஜா ஒரு பிரிசனர் ஆஃப் வாரா அவனை கொண்டு போவாங்க. அங்கே ஒரு அழுகையின் நாளா இருக்கும். ஏனென்றால் டே ஆஃப் த லார்ட் உடைய முதல் மீனிங் என்னன்னா அசீரியா ராஜா வந்து வட இஸ்ரேலை தாக்கி அவர்களை பிரிசனர்ஸா கொண்டு போறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சவுத் இஸ்ரேல பாபிலோன் தேசம் வந்து அட்டாக் பண்ணி அந்த தேவனுடைய ஆலயத்தை இடிச்சு அங்க இருக்கிற பொருட்களை எடுத்து அவர்கள் தானியேல் போன்ற வாலிபர்கள் எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. ஸோ பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு இந்த பயங்கரமான சேடான டே தான் டே ஆஃப் த லார்ட். ஆனால் புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களாக நமக்கு, நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கிற நமக்கு அது ஏன் சேட் டே? ஏன்னா அது ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போகும். அந்த இடத்துல வந்து அந்த இடத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப சுவிசேஷத்தில் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் a place of weeping and gnashing of teeth. ஏன் day of the Lord is a sad day? Because when we don't have Jesus in our life, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்து பாவத்திலே நாம் ஊறி போய் பாவத்திலே நாம் ஸ்டபனா இருந்து நம்முடைய வாழ்க்கையை கழித்து நம் மரணம் நமக்கு நேரிட்டால் அந்த கர்த்தருடைய நாள் முன்னாடி நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னாடி நாம் நிற்கும் போது அப்போ வந்து அதுக்கு பிறகு because we have rejected Jesus, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நிராகரித்ததுனாலே, அவரை ரிஜெக்ட் பண்ணதுனாலே, அவருக்கு ஃபைனல் நோ சொன்னதுனாலே அந்த அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற அந்த இடத்துக்கு நாம் செல்வோம். We will go to the place of weeping and gnashing of teeth. That is Jesus' description of hell. ஏன் நரகம் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம்? அழுகை என்னன்னா, எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த யூத் கன்வென்ஷன்லேயே ஆண்டவர் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தராரு. எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணலை. அதனால என் மேலேயே எனக்கு கோவம். ஐ கெட் ஆங்கிரி வித் மை செல்ஃப் and I also get sad because I have no more opportunity and I have to live in this lake of fire forever and forever. இந்த அக்கினியிலே கோபத்தோடு கோபம் ஆண்டவர் மேலே, என் மேலேயே எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் கொடுத்தாரு. எத்தனையோ யூத் மீட்டிங், எத்தனையோ யூடியூப் வீடியோஸ், எத்தனையோ நல்ல பிரசங்கங்கள், எத்தனையோ
பாஸ்டர்ஸ், நம்முடைய சர்ச் பாஸ்டர் சண்டே ஆஃப்டர் சண்டே ஆண்டுடைய வார்னிங்கை நமக்கு எத்தனையோ முறை கொடுத்தார்கள். ஃபேமிலி பிரேயர்ல அன்பு மனைவி, அன்பு புருஷன், ஒரு ஒரு வந்த தேவனுடைய ஊழியக்காரன் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னார்கள், ஆனாலும் வேண்டாம் 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 என்று ஸ்டபர்னாய் நம்ம சொன்னனால we get angry with ourselves, so we gnash our teeth. நம்ம பல்களை நம்ம கடித்துக் கொள்வோம், ஏனென்றால் கோபம். And we also weep because no more opportunity after that, no more opportunity after that. It will be a sad day. கர்த்தருடைய நாள் என்ன நடக்கும் அடுத்தது? It will be a day of silence. வாயை மூடிட்டு நிக்கிற ஒரு நாள், a day of silence. ஆமோஸ் 2:12-13 வாசித்து பார்க்கலாம். ஆமோஸ் 2:12-13, ஆமோஸ் 8:13-14. அந்த அதுல என்ன சொல்லுதுன்னா, ஆமோஸ் 2ல வந்து அங்க மக்கள் வந்து தீர்க்கதரிசிகிட்ட சொன்னாங்க, ப்ளீஸ் ஷட் அப் அப்படின்னு சொன்னாங்க. என்னது? நீங்க வந்து இந்த நியாய தீர்ப்பு செய்திகள்லாம் நீங்க தயவுசெய்து பேசுங்க, வாயை மூடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை இங்கே யாருமே அப்படி சொல்லாமல் இருக்கலாம், அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆனால் ஒரு டிராவலிங் ப்ரீச்சரா இந்தியாவில் இருக்கிற ஒரு 20 ஸ்டேட்க்கு நான் போய் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறேன். பல சபை மக்களை நான் சந்தித்திருக்கிறேன், பல வாலிபர்களை சந்தித்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை பற்றி சொல்லும் போது அவர்கள் என்ன சொல்லாமல் சொல்கிறார் தெரியுமா? நீ வாயை மூடிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்றாங்க. அப்படிதான் ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு அந்த ஆமோஸ் 2:12-13, ஆமோஸ் 2:12-13 சொல்றாங்க, வாயை மூடிட்டு நீ போ அப்படின்றாங்க. அதனால என்ன நடக்குது? ஆமோஸ் 8:13-14 வந்து அங்கே there is a famine of the day of the word of God. ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதிலே ஒரு ஃபேமின். என்ன சொல்றாரு? அந்த நியாய தீர்ப்பு நாளில் வந்து அப்ப வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், அப்ப வந்து நான் ஜெபம் பண்ணணும், அப்ப நான் வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடணும், ஆண்டவருடைய வார்த்தையை நாடணும், நம்ம நாடலாம். ஆனால் அன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஒரு ஃபேமின், ஒரு பஞ்சம் இருக்கும் என்று ஆமோஸ் 8:13-14 சொல்லுது. அதே தான் புதிய ஏற்பாட்டில் நம்ம வேற விதமாக பார்க்கிறோம். ரோமர் 3:19 சொல்லுது, so every mouth will be silenced and the whole world held accountable to God. எல்லா நாவும் அடைக்கப்படும் அந்த கர்த்தருடைய நாள்ல. ஏன் நம்ம யோசிக்கலாம், நம்ம வந்து ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லலாமே. இயேசுக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? நான் ஒரு மனுஷனா இருந்திருக்கிறேன், மனுஷனுடைய சோதனை பத்தி என்ன தெரியும்? ஆனா அவர் சொல்வாரு, I was 100% human as I was 100% God. உன்னுடைய சோதனையை நான் எல்லாவற்றையும் நானும் அனுபவித்து உனக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக எல்லாவித உதவியும் நான் செய்ய ரெடியா இருந்தேன். ஆனா அந்த உதவியை நீ நிராகரித்து வந்திருக்கிறதுனால இப்ப வாயை திறக்க முடியாம, ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாம அந்த நாளிலே நம் தலைகளை தாழ்த்தி அவர் கொடுக்கிற சென்டென்ஸை அக்செப்ட் பண்ணிட்டு நரகத்துக்கு போகிற தவிர வேற வழியே நமக்கு கிடையாது. Every mouth may be silenced. எல்லா வாய்களும் அடைக்கப்படும். Every mouth may be silenced and the whole world held accountable to God. ரோமர் 1:20 சொல்லுது, ஒரு அவிசுவாசி கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படாதவன் கூட அந்த நாளிலே எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு பியூட்டிஃபுல் அந்த சன்ஷைனை பார்க்கும்போது, அந்த ஃப்ளவர்ஸை பார்க்கும்போது, அந்த வாட்டர் ஃபாலை பார்க்கும்போது, அந்த கிரியேஷன் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். அந்த கிரியேஷன் மூலமாய் பேசுகிற ஆண்டவரோடு நம்ம உறவு, நம்ம அந்த 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 அவரோடு நம்ம அந்த ரெஸ்பாண்ட் பண்ணோம்னா, எப்படி கொர்னேலியஸுக்கு ஒரு பேதுருவை அனுப்பினாரோ அந்த அவிசுவாசிக்கு ஒரு கட்டாயம் ஒரு மிஷனரி அனுப்புவார் என்று நான் நம்புகிறேன். இதில் நிறைய ஒப்பீனியன்ஸ்லாம் இருக்குது, ஆனால் நான் நம்புகிறேன் ஒரு அவிசுவாசி கூட ஆண்டவர் கொடுத்த அந்த வெளிச்சம், கிரியேஷன் மூலம் கொடுத்த வெளிச்சம் உள்ளே கான்ஷியன்ஸ் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். அவிசுவாசி கூட, எல்லா அவிசுவாசிக்கும் தெரியுது. இங்கே ஒரு லைவ், இங்கே ஒரு பேபியை நான் கொண்டு வந்துட்டு அதை நான் ஒரு கத்தியை வச்சு நான் வெட்டினா அது பாவம் என்று எல்லாருக்கும் தெரியுது. பைபிள் தெரியாதவனுக்கும் தெரியுது. ஏன்னா ஆண்டவர் எல்லாருக்கும் உள்ளே ஒரு கான்ஷியன்ஸை கொடுத்திருக்கிறார்.
அந்த கான்ஷியன்ஸ் வாய்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணி, அந்த கிரியேஷன் வாய்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணி, அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும்போது ஆண்டவர் வந்து சுவிசேஷ வெளிச்சத்தை அனுப்புகிறார். பேதுருவை கொர்நேலிய வீட்டுக்கு அனுப்புறது போல அனுப்புகிறார். ஆனா அந்த கிரியேஷனை ரிஜெக்ட் பண்ணி அவங்க ஐடாலட்ரிக்கு போகும்போது, அந்த கான்ஷியன்ஸ் வாய்ஸை ஸ்டில் பண்ணும்போது அவர்களுக்கும் எக்ஸ்கியூஸ் இல்ல. they have to be silent அப்படின்னு ரோமர் 1:20 சொல்லியிருக்குது பைபிள்ல. அவர்களே சைலண்டா இருக்கும்போது ஒரு அருமையான சபை, வேத வசனத்தை பிரசங்கிக்கிற சபை, வேத வாக்கியங்களை நமக்கு ஃபெய்த்ஃபுல்லாக 75 வருஷம் அறிவிக்கிற சபையில நம்மளை வைத்திருக்கிறார். எவ்வளவு வசனம் கேட்டிருப்போம். அவங்களே அவிசுவாசிகளே பேச முடியலன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண, ஒரு அசைவு கூட அசைக்க முடியாது. வாயை ஒரு குவார்ட்டர் கூட திறக்க முடியாது. வாயை மூடிட்டு இருக்கணும். ஏன்? we have no excuse. It is a day of silence. It's a day of silence. What will happen in the day of the Lord? It is sure to happen. கட்டாயம் நடக்கும். What will happen in the day of the Lord? It's a day of surprises. What will happen in the day of the Lord? கர்த்தருடைய நாள் என்ன நடக்கும்? சீக்கிரமாய் அது வருகிறது. What will happen in the day of the Lord? It's a sad day. Fourthly, what will happen in the day of the Lord? A day when we will be silent. What will happen in the day of the Lord? கடைசியாக இதை சொல்லி நான் முடிக்கிறேன். It is a day when we can smile. நாம் மகிழ்ந்து களி கூறுகிற நாளாய் இருக்கக்கூடும். ஏன் அப்படி சொல்கிறேன்? ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 13-15, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16-17 ரெண்டும் ஒரே காரியத்தை வேற விதமான வேர்ட் பிக்சர்ஸ் மூலமா சொல்லுது. through word pictures of different sort, both the passages, Amos 9:13-15 and Zephaniah 3:16-17, both say the same thing. என்ன சொல்லுதுன்னா, ஜெப்பனியா வந்து கொஞ்சம் நம்ம ஈஸியா நமக்கு புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்றாரு ஜெப்பனியா? அந்த நாட்களிலே ஆண்டவரே உங்களுக்கு ஒரு பாடல் பாடுவார், and you will smile. ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற எல்லா மியூசிக்கையும் கிரியேட் பண்ண ஆண்டவர், அவர் உங்களுக்காக ஒரு பாடல் பாடுவார். ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்தில் வந்து அந்த வைன் அனாலஜி, வைன்னா என்னன்னா சந்தோஷம் நிறைந்து, சந்தோஷத்தின் நிறைவை காமிக்கிறது. நாம் சந்தோஷமாய் நிறைத்திருக்க முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:1 வேதம் சொல்லுகிறது, therefore there is no condemnation for those who are in Christ Jesus. Therefore there is no condemnation for those who are in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள் நாம் இருக்கிறவர்களுக்கு அந்த நாளிலே ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவில் 10 வருஷம் முன்னாடி இருந்தவங்களுக்கு இல்லை, கிறிஸ்து இயேசுவில் நேற்று இருந்தவங்க இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள்ளே போன 1 hour முன்னாடி இருந்தவங்க இல்லை, இப்பொழுது நான் பேசுகிற போதே நிலைத்து இருக்கிறவங்க. Therefore there is no condemnation for those who are present continuous. இங்கிலீஷ்ல அந்த ஆக்ஷன் இப்பொழுது நடக்கணும். இப்போ நிலைச்சிருக்கீங்களா? நேத்து நைட்டு குறித்து நான் பேசுறேன். இன்றைக்கு இப்பொழுது எவ்ரி செகண்ட் அவரோட உறவு ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்குதா? அவரோட நான் லேடிஸ்க்கும் நான் ஒரு 4 மணிக்கு 3:30 மணி 4 மணிக்கு நான் ஒரு மெசேஜ் கொடுத்தேன். ஜிப்போராலேருந்து அந்த மெசேஜ் கொடுத்தேன். ஜிப்போராவுக்கும் மோசஸுக்கும் இருந்த காதலை பற்றி பேசினேன். அது வந்து நமக்கும் இயேசுக்கும் ஒரு அந்த அன்பு ஸ்பிரிச்சுவல் காதலாக இருக்க வேண்டும். அந்த காதல் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லவ், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிற அந்த முதல் காதலிலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? அவரோடு நாம் வேரூன்றி இருக்கிறோமா? Are we abiding in Jesus? யோவான் 17:15 திரும்ப வாசிக்கிறோம். if we are abiding in him, on that day it will be like wine dripping down the mountain of our life. நம்முடைய வாழ்க்கை என்ற மலையிலே அந்த ஸ்வீட் வைன் வர மாதிரி ஆண்டவர் நமக்கு ரிவார்ட் கொடுப்பார். இந்த யூத் கேம்புடைய அந்த கீ வேர்ஸ் பிலிப்பியன்ஸ்லேருந்து வந்திருக்கு. Philippians chapter 3 அங்க ஒரு there's a heavenly prize waiting for us. அந்த heavenly prize என்னன்னா அதை பத்தி ஒரு தனி மெசேஜ் எடுக்கலாம். ஆனா biggest prize வந்து நமக்காய் மரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை இந்த உலகத்திலே அனுப்பிய பிதாவாகிய தேவன் நம்மளோடு இப்பொழுது இருக்கிற தேற்றவாளனோடு அவங்களுடைய வெரி பிரசன்ஸ்ல இருக்கிறது தான் உலகத்திலே மிகப்பெரிய சந்தோஷம்.
அவரோடு இருப்போம். அந்த ஒரு இட் கேன் பி a day when you smile. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது அவர் கன்னி மரியாள் வயிற்றில் இருந்தார். அப்பொழுது எலிசபெத் மரியாளை பார்க்க வந்தாங்க. எலிசபெத் வயிற்றில் யோவான் ஸ்நானகன் இருந்தார். ரெண்டு அம்மாவும் வயிறு பெருசாக, ரெண்டு அம்மாவுக்கும் வயிறு பெருசாக இருக்குது, உள்ள குழந்தைங்கள் இருக்குது. ஒரு அம்மா வயிற்றில் இயேசு இருக்கிறாரு, இன்னொரு அம்மா வயிற்றில் யோவான் ஸ்நானகன் இருக்காப்புல. ரெண்டு அம்மாவும் பக்கத்தில் வராங்க. அப்போ யோவான் ஸ்நானகன் துள்ளி குதிச்சான். ஏன்? நம்முடைய அம்மா வயிற்றில் இருக்கும் போதே இயேசு கிறிஸ்து நம்மளை துள்ளி குதிக்கும் அளவுக்கு சந்தோஷத்தை தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். Even when he was in his mother's stomach, Jesus had the ability to make you jump for joy. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய presence, literal presence நம்ம இருந்தோம் என்றால் எவ்வளவு சந்தோஷம். It will be a day when we smile. நம் கண்களை மூடுவோமா? Shall we close our eyes? Shall we bow our heads? எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, நான் அந்த கர்த்தருடைய நாளுக்கு நான் ரெடியா இருக்க விரும்புகிறேன்? How many of you will say, I want to be ready for that day of the Lord? இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். நான் 100% கான்ஃபிடென்ட் இல்லை, நான் ரெடியாக இருக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் ஒருவேளை ஃபீல் பண்ணீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேரடியாக வருகிறது. நேரடியாக என்ன வருகிறதுனா, நாம் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பை பெற்று அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து அந்த நாளுக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படியா ரெடியா இருக்கிறோமா? வாலிப தம்பி தங்கச்சி, அருமையான எல்டர்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், நாம் ரெடியா இருக்கிறோமா? உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய நாளை குறித்து நான் தவறான எண்ணம் வச்சிருக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக இன்னும் பல வேத பகுதிகளின் மூலமாக என்னோடு நீர் பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, மல்கியா கடைசி ஒரு சில வசனத்தில் சொல்லுது, அந்த நாள், கர்த்தருடைய நாள் வருகிறது. அந்த நாளைக்காக ஆயத்தப்படுத்துறதுக்காக யோவான் ஸ்நானகன் வருகிறான். அங்கே எலைஜா வருகிறான். எலைஜாவுடைய ஊழியம் என்னது? அவன் ஆகாப் ராஜாவை மனம் திரும்ப சொன்னான். ஆகாப் ராஜா அவனை கிண்டலாய் சொன்னார், யூ ட்ரபிளர் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவன் வந்து ஆகாப் ராஜாவை மனம் திரும்ப சொன்னான். அவன் சொன்னான், ரிப்பென்ட். 1 ராஜாக்கள் 18:18 சொன்னா, I have not made trouble for Israel, but you and your family have abandoned the Lord's command and have followed Baal. பால் தேவத்தை நீயும் உன் குடும்பத்தாரும் வணங்கினீர்கள். நீங்க தான் ஆண்டவருடைய கட்டளையை மீறினீங்க அப்படின்னு மனம் திரும்ப சொல்கிறான். முதலாம் வருகைக்கு ஆயத்தம், மனம் திரும்புதல். 2ஆம் வருகைக்கு ஆயத்தம், மனம் திரும்புதல். கர்த்தருடைய நாளுக்கு ஆயத்தம், மனம் திரும்புதல். அதே எலைஜா கேட்கிறான், how long will you waver between two opinions? If the Lord is God, follow him. If Baal is God, follow him. கர்த்தர் தேவன் என்றால் கர்த்தரை நீ வணங்கு, பாகால் தெய்வம் என்றால் பாகாலை வணங்கு. எத்தனை நாள் pornography and Jesus? இன்றைக்கு டிசைட் பண்ணு, இயேசுவே எனக்கு போதும். எத்தனை நாள் என்னுடைய சிற்றின்பமும் இயேசுவும்? இன்றைக்கு தீர்மானம் பண்ணு, இயேசு போதும், மனம் திரும்பி அவர் சமூகத்தில் வருகிறேன். அப்படி செய்வாயா? Will you decide like that? If you're deciding like that, I want you to slip up your hand. அப்படி நான் இன்னைக்கு டிசைட் பண்றேன், ஆண்டவருடைய வருகைக்காக நான் ஆயத்தப்படுத்த என்ன டிசைட் பண்றேன். நான் மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை அப்படின்னு சொல்றவங்க வந்து, can you raise your hand? Is there anybody? Is there anybody? Yes. Don't be ashamed. Young people, don't be ashamed. Raise your hand. Raise your hand. Yes, raise your hand. Raise it. Raise it. Even older people, you can raise your hand. Raise it. ஒருவேளை மற்றவங்க என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அதனால தான் இந்த எச்சரிப்பின் செய்தியை அன்போடு உங்களுக்கு நேரடியாக பேசியிருக்கிறார். Raise your hand. Raise it high. Yes.
I want you to do the second step. I want you to get up from your chairs. If you raise the hand, don't worry about the others. நீங்க எழுந்து நிக்கலாம். நீங்க கையை தூக்குனீங்கன்னா உங்க இருக்கிற இடத்துல நீங்க எந்திரிச்சு நில்லுங்க. You can raise your, you can get up. Yes. Young people, I saw many of you raise your hand, especially here in the choir. So get up from your seats. Get up. Get up. Yes. Don't be ashamed. Don't worry about the rest of the church. And if you're an elder, if you're middle age, if you're old, no, I don't care. நீங்க யாரா இருக்கலாம். ஆண்டுடைய வார்த்தை நேரடியாக கொண்டு வருகிறது. ஒருவேளை என்னுடைய தமிழ் பிழையான தமிழா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு ஒரு டவுட்டும் இல்லை. Maybe my Tamil was here and there, but you have no doubt what God was trying to tell you tonight. ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன பேசுறாரு இந்த ராத்திரி வேளையில என்னை குறித்து ஒரு சந்தேகமும் உங்க ஹார்ட்ல இல்லை. அதை பத்தி எனக்கு அதை குறித்து என்னால் ஷூரா சொல்ல முடியும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் லார்ட் ஐ எம் சாரி, என்ன மன்னிங்க ஆண்டவரே, நான் சில தவறான எண்ணங்கள் எனக்கு இருந்துச்சு ஆண்டவரே, இது என்னை ரட்சித்துரும், அதை என்னை ரட்சித்துரும். என்னுடைய அம்மாவுடைய ஜெபம் இருக்கிறதுனால நான் எப்படியாவது பரலோகம் போயிடுவேன். நான் சபைக்கு ஒழுங்கா வர்றதுனால நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். அம்மாவுடைய ஜெபம் முக்கியம், சபைக்கு ஒழுங்கா வர்றது முக்கியம். ஆனா நம்மளை ரட்சிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நமக்காய் சிலுவை மரத்தில் மரித்தாரே, அந்த ரத்தத்தின் மூலமாய் மன்னிப்பு நாம் பெறும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நம்ம சொல்லலாம், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, எனக்காய் மரித்திருக்கீங்க, எனக்காய் மரித்திருக்கீங்க, எனக்காய் சிலுவை மரத்தில் மரித்திருக்கீங்க. லார்ட் forgive me, Lord forgive me, forgive me, wash me Lord அப்படின்னு சொல்லுங்க. என்ன மன்னியும் ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால கழுவும். இன்றைக்கு மனம் திரும்பி உடைய சமூகத்தில் வருகிறேன். I repent from my sins of attitude. I repent from my sins of action. என்னுடைய மனதளவில் செய்த பாவத்துக்காக மனம் திரும்புகிறேன். இச்சை, பொறாமை, பெருமை, மனம் திரும்புகிறேன். என்னுடைய கையினாலே காலாலே செய்த பாவங்கள், என் கையினாலே காலாலே என்னுடைய அவயங்களாலே செய்த பாவத்தை வெளியே கூட சொல்ல முடியாது ஆண்டவரே, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட சொல்ல முடியாது. மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, என்ன மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்திலிருந்து நிறுத்தி நம்மளை சுத்திகரிக்கும். அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம ஜெபம் பண்ணலாமா? சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? குறிப்பாக நிற்கிறவர்கள், ஆண்டவர்கிட்ட திரும்ப நான் வரேன், அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய வருகைக்காய் ஆயத்தமாக இருப்பேன் சொல்றவர்கள் இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. அன்புள்ள ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க, நீங்க யூ ரிப்பீட் ஆஃப்டர் மீ, சத்தமா சொல்லுங்க. அன்புள்ள ஆண்டவரே, என்னோடு நீர் பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாளிலே என்ன நடக்கும் என்ற வேதத்திலிருந்து சொன்னதுக்காக நன்றி. நான் அந்த நாளுக்கு நான் ஆயத்தமா இல்லை ஆண்டவரே. இன்றைக்கு நான் ஆயத்தப்படுத்திக்க விரும்புகிறேன். என் பாவத்துக்காக மனம் திரும்புகிறேன். என் மனதளவிலே செய்த பாவம், அதற்காக மனம் திரும்புகிறேன். என்னுடைய கை, கால், மற்ற உறுப்புகளினால் செய்த பாவத்துக்காக நான் மனம் திரும்புகிறேன். உம்முடைய விலையேற்ற பெற்ற ரத்தத்தின் மூலமாய் என்னை மன்னியும். எனக்காய் அன்பு நிமித்தம் கல்வாரி சிலுவையிலே மரித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். என்னை உம்முடைய ரத்தத்தினாலே கழுவும். நீர் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினீர் என்பதை நம்புகிறேன். சீக்கிரமாய் வரப்போகிறீர் என்பதை நம்புகிறேன். இன்று முதல் ஆவியானவர்கள் வல்லமை மூலமாக சபை விசுவாசிகளுடைய என்கரேஜ்மெண்ட் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னேறி செல்வேன். கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய வருகையிலே நான் காணப்படுவேன்.
அந்த டே ஆஃப் த லார்ட்ல நான் வெட்கப்பட மாட்டேன். அதற்காக துதிக்கிறேன். இந்த ஜெபத்தை இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். தேங்க் யூ. மே கைண்ட்லி பி சீட்டட். ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு 2 நிமிஷம் எடுத்துட்டு நான் முடிச்சிடுறேன். நீங்கள் வெளியே போகும்போது ஒரு சில ரிசோர்ஸஸ் இருக்குது. அதெல்லாம் பெரும்பாலுமாக இங்கிலீஷில் இருக்குது. அது வந்து ஃப்ரீ. அதாவது எங்கள் ஊழியத்தின் மூலமாக பப்ளிஷ் பண்ணுற டேஸ் ஆஃப் யுவர் யூத் மேகசின் 2 டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும், இன்னொன்று வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு காப்பி நீங்கள் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் படிப்பீங்கன்னா, இஃப் யூ ப்ராமிஸ் டு ரீட் இட், யூ கேன் ப்ளீஸ் டேக் இட் அண்ட் ஆஃப்டர் யூ ரீட் இட் யூ கேன் பாஸ் இட் அரவுண்ட். இந்த இஷ்யூ வந்து ஹவு டு ஃபைண்ட் காட்ஸ் வில்லை பற்றி குறித்து இருக்குது. மற்றும் பல இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. கருப்பாக இருக்கிற இன்னொரு மேகசின் வந்து பைபிளில் ரெவலேஷன்லேருந்து செக்ஷுவல் பியூரிட்டி பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அந்த மேகசினையும் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அப்புறம் 2 ட்ராக்ஸ் இருக்குது. அதாவது பப்ளி அவுட் சைட் எட் எம்டி இன்சைட், வெளியே அருமை உள்ளே வெறுமை. இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. இது வந்து இயேசுவை அறியாத மக்களுக்கு எப்படி நம்ம சுவிசேஷம் சொல்லலாம் அப்படின்னு நம்ம படித்தா ஐடியா நமக்கு கிடைக்கும். அப்படி அறியாதவங்கள்ட்ட நம்ம படிச்சுட்டு நம்ம ட்ராக்ஸ் கொடுக்கலாம். ஈவன் நேற்று இரவு கூட நான் மும்பை வந்த பிறகு கூட ஒரு சிலருக்கு நான் அந்த ட்ராக்ஸை கொடுக்க ஆண்டவர் கிருபை தந்தார். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் ரெகுலராக பண்ணுற ஒரு காரியம். இன்னொன்று வந்து நாங்கள் தோனிவாலா ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவுடைய வேர்ல்ட் கப் மேஜிக் மூமெண்ட்ஸ்லேருந்து சுவிசேஷத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ட்ராக்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃப்ரீ. ஆனால் 3 புக்ஸ் இருக்குது. அது வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்மால் ப்ரைஸ் இருக்குது. அந்த புக்ஸை குறித்து நான் குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட் டாக் வந்து பைபிள், வாட் த பைபிள் சேஸ் ஆன் செக்ஸ், லவ், மேரேஜ், phone addiction, pornography, temptations, life partner choice, happy marriage, இப்படிப்பட்ட ஹாட் டாபிக்ஸ். அதை குறித்து நம்ம தெளிவான வேத போதனைகளை அவ்வளவா நம்ம கேட்கறது இல்லை. இதை குறித்து ஆண்டவர் தெளிவான பைபிள் டீச்சிங்கை கொண்டு வர ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஸோ இந்த புக்குக்கு என்டார்ஸ்மெண்ட் 2018 எடிஷனுக்கு ரெவரண்ட் டெனிசன் பீட்டரும், he was one of the Christian leaders who gave an endorsement for this book. So I thank God for all those leaders who encouraged me in my Christian life, including your dear pastor and even several of you in this church who follow my ministry. So in the book one is available for 200 rupees. You can pick it up. There's another book called Good News for the Google Generation. Acts chapter 17 la Paul வந்து secular poets quotations வச்சு அவன் gospel ஷேர் பண்றான். லூக் சாப்டர் 13ல ஜீசஸ் வந்து ஒரு பில்டிங் கிராஷ், அதில் 18 பேர் இறந்து போகிறாங்க, அதை வச்சு அந்த கதையை வச்சு ஒரு நியூஸ் பேப்பரில் வர கதையை வச்சு அவர் மனம் திரும்புதல் மெசேஜை பேசுகிறாரு. எப்படி ஜீசஸை போல காஸ்பல் ஷேர் பண்ண முடியும், எப்படி போல காஸ்பல் ஷேர் பண்ண முடியும் இந்த புக் இது சொல்லுது. இந்த புக்கு ஷேர்ஸ் அபவுட் தட் காஸ்பல் wrapped around contemporary events. This is 175 and there's another book Daniel in Dell. Dell is a computer. ஒருவேளை டேனியல் இந்த காலத்தில் வாழ்ந்து ஒரு ஐடி கம்பெனி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணால் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு சாப்டர் பை சாப்டர் ஸ்டடி ஆஃப் டேனியல், எஸ்பெஷலி ஃபார் ஒர்க்கிங் பீப்புள் திஸ் இஸ் யூஸ்ஃபுல். டேனியல் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் ஆன்டிகிரைஸ்ட். ஸோ ஆன்டிகிரைஸ்ட் குறித்து ஒரு சாப்டர் இருக்குது. டேனியல் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் ஹவு வி கேன் ஸ்டார்ட் ஸ்மால் குரூப் ஃபெலோஷிப்ஸ் இன் காலேஜ், இன் ஒர்க் பிளேஸ். ஸோ எப்படி சிறு குழுக்களை ஆரம்பிக்கிறது அதை குறித்து இந்த புக் பேசுது. ஸோ 125 rupees. All 3 books together 500 rupees. Feel free to wait and pick up your copy. ஒருவேளை காப்பீஸ் தீர்ந்து போச்சுன்னா we will, if you still pay the amount and leave your mobile phone number or leave me a WhatsApp message, I will send it to you in 10-15 days. But we have a few copies, so you need to get your copy now. We have about 7 or 8 sets which I brought. So that is by way of announcement. So continue to pray for me and God will speak to us. Thank you very much and God bless you all.